கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவை சொல்லிட்டு டிவிகேவோட பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு சொல்லி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அவங்க கொள்கை எதிரின்னு சொல்றவங்க கூட உங்களுக்கு கூட்டணி அமைகிறது அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கும்? இந்த கூட்டணி இவங்களை ஏற்றுக்கிற மனநிலைக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா பாஜகவை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி பேசியிருக்காரு. அதாவதுங்க, ஒரு கூட்டணி எல்லாம் அமையும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நாம 2026 பிப்ரவரியில மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு. யாருக்கு பதில் சொல்றேன்? நீங்களே எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. நேற்று நடந்த பாஜகவுடைய தலைவர் கிளம்புன அந்த சுற்றுப்பயணத்துக்கு கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் வரல. கட்சியிலிருந்து 2 பேர் மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வந்திருக்காங்கல்ல மேடைக்கு. அவரும் ஒரு பிரச்சார பயணத்துல இருக்காரு. அதனால இத பத்தி பேச வேண்டியது நீங்க எங்க ரொம்ப கவலைப்படுறீங்க? ஆனா மதுரையை சார்ந்தவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தடவை அவர் ஜெயிச்சவர் இல்ல, தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வரக்கூடியவர். இருங்க, திரு உதயகுமார் யாரு? சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். அவர் தொடங்கி வைக்கிறாருங்க. அப்ப நீங்க அண்டர்மைன் பண்றீங்க மத்த தலைவர்களை, அது தப்பு. கூட்டணி பாருங்க, எல்லா மேடையிலயும் எல்லா தலைவரும் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா? மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கா? நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல, ஐயோ கூட்டணி, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. சென்னை நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாருடைய தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தை கேள்விக்குறியாக்குறாங்க அப்படின்னு இல்ல. வழக்கமா திமுக அனுதாபி அப்படிங்கிற ஒரு கருத்தும் பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகத்துல இதை பத்தி எல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. நான் எப்படி பாக்குறேன், as being a lawyer also, ஒரு ஹைகோர்ட்ல வரக்கூடிய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்துல மாற்றுகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கின்ற நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா இல்லையான்னு தான் உச்சநீதிமன்றம் பார்க்கும். அதனால இதுக்குள்ள ரொம்ப பர்சனலா போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கறது. ஒரு எஸ்ஐடி அஃப்கோர்ஸ் நீங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அது ஓவர் ரைடிங் எஃபெக்ட் தானே. அதனால அவங்க சிபிஐ கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அப்புறம் மத்தது எல்லாமே அவங்களுக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் they have to sort the legal opinion. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பாப்போம். அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கட்சி கொடி போட்டுட்டோம்னு சொன்னா நாம சாதாரண மக்களை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற மனநிலை யாருக்கும் வரக்கூடாது. நீங்க திருமாவளவன் அவர்களோட விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கூட வந்தவங்க ஈவன் அவரோட பாடி லாங்குவேஜே கூட அன்பிகமிங் ஆஃப் a லீடர். ஒருவர் தப்பு செஞ்சாரு இல்ல செய்யலங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு இண்டிவிஜுவலை இப்படிதான் நீங்க டீல் பண்ணுவீங்களா? அப்ப எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் இதுல ஒரு உங்க கட்சியோட விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. ஒரு இண்டிவிஜுவலை இத்தனை பேர் சேர்ந்து நீங்க மிரட்டுறதும் அதுக்கு பின்னால அதை பத்தி அவங்கள பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறதும் ஒரு சாதாரண இன்சிடென்ட் கூட அரசியலா மாத்த முடியுமான்னு ட்ரை பண்றதா தான் நான் அதை பாக்குறேன். ஏன் ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது? கட்சி கொடி போட்டா நம்ம எல்லாத்த விட உயர்ந்தவங்களா? சாதாரண பெடஸ்ட்ரியனை விட இல்ல மத்த 2 வீலர் ரைடர்ஸ் விட நம்ம உயர்ந்தவங்களா? இல்ல. அந்த மனப்போக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்போக்கு. அது குற்றச்சாட்டு இல்லைங்க. நிறைய இடங்கள்ல பாக்குறோம். நீங்க எங்களோட பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய அமைப்புகளோட தலைவர்கள் இல்லனா சில சமயம் தொழிலதிபர்கள் கல்லூரியை நடத்துறவங்க இவங்களெல்லாம் பர்சனலா கூப்பிட்டு திமுக காரங்க மிரட்டுறாங்க. அது ஓபனா நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, பிரைவேட் ஆளுங்க. இது என்னன்னு கேட்டா என் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்துல இன்னைக்கு திமுக இருக்கு.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.